பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள். என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை. உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது. சரி, கொஞ்சம் ஐஸ்கிரீம். நீ இருந்திருக்க. சாக்லேட் பார். ஓப்ஸ், மன்னிக்கவும். நீங்க பீஸா சாப்பிட்டீங்கள். சரி, நான் சென்று வருகிறேன். ஆப்பிள் 5 நட்சத்திரங்களை அளிக்கிறேன். வாவ், டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஓ, அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது. இருங்கள், என்ன செய்வதை நான் அறிவேன். என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம், சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், 2 டோனட்ஸ்கள், காட்டன் கேண்டி வேண்டும். எனக்கு அது பிடிக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும். மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம். ஓ, இது கனம். சரி, நான் முடித்து விட்டேன். இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும். முதலாவதாக நிலையை தொடங்குவோம். சென்று விட்டோம். ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்துவிட்டது. இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம். இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது. நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது. மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை. கேக்கில் சரி, ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது. அழகானது. ஓ, சாக்லேட் வாங்க, இதோ போகிறோம். அது வலித்தது, ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். என் சாக்லேட்ல NMC 2 வைக்கலாம். இப்போது நான் இதை ஊதப் போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப பெரியதா இருக்குது. அருமையா உள்ளது. சற்று கனமாக இருக்கிறது, ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்கப் போகிறேன். சிறப்பாக உள்ளது. பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள்? ஓ, நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன். அது நன்றா? ஓ, அது அழகாக உள்ளது. மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது. மிகவும் ருசிக்கிறது. சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம். அதுவும் எளிது. ஆஹா, அருமையானதாக தெரிகிறது. அடுத்ததுக்கு செல்வோம். ஜான்ஸை பாருங்கள். அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள். நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும். சுவரில் 2 லாலிபாப்ஸ் வெடிக்கலாம். அது கேடு செய்யாது. ஓ, இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும். இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டி விடுவோம். இது அழகானது. இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது. ஹே குலோய், உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ. ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள். நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன். சரி, அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டீசர் சாக்லேட் பந்துகள் தேவை. ஆவேசமாக இருக்கிறது. அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது. வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு. சில எம்சால் அதை பிரகாசமாக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பிரிட்டினி, நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த ஃப்ரைஸை நினைத்து வீட்டை அலங்கரிக்க தொடங்கிவிட்டேன். அருமை. இப்போது சில சாஸ் ஜார்களை வைத்து ஒரு வேலியை உருவாக்குகிறேன். நன்றி. என் பிடித்த பர்கர்கள். ஆனால் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நன்றி. சரியான அலங்காரம். ஆஹா, இதை பாருங்கள். இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா ஃப்ரேம். ருசியானது. வாவ், இது ரொம்ப. நான் மிதிந்து விழுந்து விட்டேன், ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். வாங்க, நடைபயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் புறாவாரை மீதிலிருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்க போகிறோம். ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அரும்பாகம். அதை பார்த்து பாருங்கள். என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை. இது இங்கே இருக்க போகிறது.
அது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது. எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு. இது மிகவும் ருசியானது. ஒன்றை பயிரிடுவோம். எனக்கு ஹாட் டாக் சமைக்கப்படுகிறது. நான் கோக் குடிக்கிறேன். ஹே கண்களே, ஹாய் அண்டைவர்கள். என்னால் எந்த கன்னிகளும் ஹாட் டாக் விரும்பும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக இனிப்பு விரும்புகிறவர்கள். நாம் நகர்வோம். வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது. நாம் ஏதாச்சும் செய்யணும். நாங்கள் அதை சரி செய்ய போறோம். மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம். எனது பிரியம் சோடாக்களும் ஸ்நாக்ஸ்களும். இது மிகவும் நன்றாயிருக்கிறது. அங்குங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் எல்டாஇடி விளக்குகள் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள். ஒரு பீட்சா போடு. முடிந்தது. என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது அருமை. என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது. நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு. ஓ பாப்பா, நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய். உயோ, இது மிக அருமையாக இருக்கிறது. இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார். அது கடினமானது. இந்ததை பாருங்கள், அருமையாக இருக்கு. நம்ம செஞ்சுரிப்போம். தாயிர்சே, எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது. நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன். ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன். நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு. என் தலையணையை பாருங்கள், இது மிக குளிர்காக தெரிகிறது. ஓ சரி, நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன். அதில் புது பேகாரிகள் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தான். நான் சுவர்களை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். நம்ப முடியவில்லை. அதிலின் மேல்புறமும் எப்படி? சரி, என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவல்லி இருக்கிறதே, அதை மேல்புறத்தை சேர்த்து விடுவோம். அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை மேகத்தியாகுப்புடன் அழகிய மேல்புறம் இருக்கும். இது அழகாக இருக்கிறது. சில விளக்குகள் மற்றும் மந்திரம். அதை பாருங்கள். வாவ், உங்கள் வீடுகள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. சரி, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நாம் எல்லாவற்றையும் அளவிட வேண்டும். இது எனக்கு உதவும். படுக்கை செய்யலாம். ஏற்கனவே மோசமாக இல்லை. இப்போது நான் ஒரு குவளை வரைய போகிறேன். அதை வெட்டுகிறேன். அதுதான். இப்போது நமது குவளை அதே போல அழகாக உருவாக்குவோம். கண்கள், வாய் மற்றும் கன்னங்கள். மேலும் நிச்சயமாக நமக்கு சில நுரை தேவை. சரி சரி சரி, நான் தயாராக இருக்கிறேன். அது அற்புதமாக இருக்கிறது. இப்போது அலமாரிக்கு செல்வோம். இல்லை, நமக்கு சிறிய ஹேங்கர் தேவை. அதை மிகவும் அழகாகவும் நிச்சயமாக பயன்படுத்த வசதியாகவும் செய்வேன். அந்த அலங்காரத்தை பாருங்கள். அந்த உடைகளை பாருங்கள். எங்கள் அலமாரி தயாராக உள்ளது. மற்றும் கண்ணாடி. சரி, எனக்கு ஒரு பானம் தேவை. ஆஹா, பிங்கோ, மூடியிலிருந்து சுவாரஸ்யமான ஒன்றை உருவாக்கலாம்.
நான் அறையின் உள்துறைக்காக ஒரு குளிர்ச்சியான பூவை உருவாக்குவேன். ஓ, இது அருமையில்லை. சுவரில் ஒரு படம். நான் சிறப்பாக செய்கிறேன். டைலர், உன்னுடைய நிலை என்ன? வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. என்னை பற்றி என்ன? ஹூ, ஆம், பிளாஸ்டிசின் எடுத்து அதனால் ஏதாவது செய்யலாம். இப்ப கண்கள் மற்றும் வாய், இதோ நமது சுறா. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அடுக்கை தயாரானால் ஏதோ குறைவாக உள்ளது. ஆம், ஒரு சுறாவுடன் ஒரு அக்வேரியம் செய்யலாம். வாவ், இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே, இல்லையா? அந்த மிதவை பாருங்கள். ஓ, என்ன? உங்கள் சிப்பி எங்கே? நான் அதை இப்போதே சரி செய்ய வேண்டும். சரி ஷாரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடு. இல்தோரி புறமாவர்கள் கத்தரிகோலுட வேலை செய்கிறேன். இப்போது கொஞ்சம் ஒசை. சிறிது பொறுமை இருந்தால் நமக்கு சிறந்த காலணிகள் கிடைக்கும். நான் ஒரு முழுமையான மேதை. வாவ், முழு அலமாரி, நிறைய காலணிகள். இந்த அறையை பாருங்கள். வா நண்பா, சரி, எங்கே குளிராக இருக்கிறது. எனக்கு சில காலணிகள் இருக்கின்றன. இப்போது நான் தூங்கப் போகிறேன். வாவ், அருமை. விவியன், அருமை, அருமை, அருமை. எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் தூங்கப் போகிறேன். இனிய இரவு. வாவ், அது அருமை. ஓ, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நான் பிளாஸ்டிக்கின் ஒரு துண்டை எடுக்கப் போகிறேன். சரி, ஆனால் அதிகமாக இல்லை. அதை பாருங்கள். இப்போது சிறிய வைக்கோல். அடுத்த துண்டு. தேவையான வடிவத்தை வெட்டுகிறேன். மற்றொன்றின் மேல் வைக்கிறேன். மற்றும் ஒரு துளை செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள். இப்போது நமக்கு சில மணல் தேவை. கிட்டத்தட்ட வந்துட்டோம். எங்கள் இயக்கங்களை மீண்டும் செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? அடுத்தது ஒரு பேப்பர் கிளிப். அந்த லோகோவை பாருங்கள். மேலும் நமக்கு சுவையான உணவுகளுடன் ஒரு மேசை உள்ளது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அறையை அலங்கரிக்கிறோம். எல்லாமே மிகவும் அழகாக இருக்கிறது. கூட ஒரு ஊஞ்சல். சரி. டைலர், நீ என்ன செய்கிறே? பாருங்கள், இது குளிர்ச்சியாக இல்லையா? டைலர், அதை இங்கே கொட. சரி, நான் அதை கொஞ்சம் சரி செய்வேன். இங்கே உங்களுக்கு. வாவ், சிறப்பு. இதை செய்யலாம். அருகுகளை வெட்டுதல்.
எல்லாவற்றையும் சதுரங்களாக பிரிக்கிறது மற்றும் இதை ஒன்றாக சேர்ப்போம். இது புதிர்களைப் போல. ஒரு துண்டு காணாமல் போயிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இப்போது டிராயர்களை வைத்து ஒரு பெட்டியை உருவாக்குகிறேன். அருமை அல்லவா? வாவ், எவ்வளவு குளிர்ச்சியான விஷயங்கள். ஒரு சிறிய ஜிம் கூட. உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஷார்கி? வாவ், அது அழகாக இருக்கிறது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சாப்பிட ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரியும். சுவரிலிருந்து தொடங்கலாம். இது ஏற்கனவே மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஒரு டோனட் கண்ணாடி, மேலும் சில அலங்காரம், ஒரு ஷோபா. சுவரில் ஒரு ஸ்டிக்கர் மற்றும் ஒரு மிருதுவான இளஞ்சிவப்பு கம்பளம். நான் சிந்திக்கிறேன். ஒரு மேசை, ஹா, மற்றும் சில சுவையான உணவுகள். நிச்சயமாக. பாருங்கள், நாங்கள் ஒரு பலகையை வைத்திருக்கிறோம். நான் சுறாவை வரையட்டும். ஒரு அக்வேரியம். ஓ ஆம், எவ்வளவு இனிமை. நான் இங்கே மிகவும் வசதியாக இருக்கிறேன். நன்றி. நான் வணக்கம் சொல்ல போகிறேன். ஹே பெண்ணே, ஓட்டத்திற்கு போவோம். ஆம், கண்டிப்பாக போகலாம். என்ன? உங்கள் வீடுகள் இங்கே இருக்கின்றன. ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. வாவ், நாங்கள் சாக்லேட் தொழிலில் இருக்கிறோம். குளிர், இது என் கனவு. இது முழுவதும் ஓடும் வீடுகளாலும் ஊற்றுகளாலும் ஆனது. மேலும் சுவர்கள், இத பாரு, இதன் பாரு. நான் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்தேன். நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாங்க, கதவை திறவு. கிளிக்கு நேரமாக இருக்கிறது. வாங்க, நாம் எல்லாம் சேர்ந்து பலவீனம் இல்லாமல் இருக்கலாம். செயல்படவில்லை. ஆம், ஆனால் நாம் எதையாவது சாப்பிடலாம். அப்போ இராம்பு சீக்கிரம் மீறலாம். பாருங்கள். ஆம், நான் மேலோட்டமாய் சாப்பிடுகிறேன். அதிகமாய் சாப்பிடுகிறேன். சாக்லேட் முட்டைகள் முட்டி சிதறுகிறது. எனக்கு இனம் புரிவதில்லை. எம்ஸும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? நான் ஏற்கனவே முடியவில்லை. இது அதிகமாக உள்ளது. என்ன? சரி, நான் நினைக்கிறேன் நாம் இங்கே முடித்து விட்டோம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் வேண்டும். அவளை நேசிக்கிறேன். ஆம், இது PSG அருமை. இனிப்பு சொர்க்கத்தில் உங்களுக்கு பிடித்த இடம் இது? எனக்கு தோன்றுகிறது நான் திருடன் செல்ல போகிறேன். நாம் இங்கே எல்லாவற்றையும் சாப்பிட்டோம். ஈதன் இல்லை, எல்லாவற்றையும் இல்லை. வாருங்கள், நாங்கள் இன்னொரு சாக்லேட். கிம், எழுந்திரு. வாரும். சரி, இன்னொரு முறை முயற்சிக்கலாம். வாரு, எழுந்திரு. மன்சி, நாங்கள் கதவை கடந்து செல்ல முடியும் என்று நினைக்கிறேன். ரே, நாங்கள் என்ன? அப்பா, ஏ என்ன அது? ஹூ, நீண்ட பிளாஸ்டர் பிடிக்குமா? இங்கிருந்து வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. வாருங்கள், ஒண்ணும் பண்ணாதீங்க. ஓட்டப் போகிறேன். அவ்வளவு எளிதில் இல்ல. நாங்கள் எங்கு பரப்பதோ? ஹாஹா, சரி சரி, நான் அவர்களை அங்கே கொண்டு செல்லவிருக்கிறேன். நாம் இன்னும் முடியவில்லை. சரி, நாம் எங்கே இருக்கிறோம்? நான் மீண்டும் வழக்கமானவராக மாறிவிட்டேன். ஆமாம், இனி நான் குண்டு பயலில்ல. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது.
ஈதன், நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் ஈதன், நான் உடல் என்ன ஆகிவிட்டது? நான் என்ன செய்ய வேண்டும்? வெளியேறும் அடையாளம் அங்கேதான். எங்கு? மேலே. நாம் செல்லவதா? என்ன பண்ண வேண்டும் என எனக்கு தெரியும். எங்களிடம் நிறைய பபிள் கம் இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் உனக்காக ஈதன் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு கம்மை சாப்பிட தயார். ருசியானது. இது மிகவும் நல்லது மற்றும் அருமையானது. வா நான்சி, நீங்க தான் செய்ய முடியும். எனக்கு ஒரு சக்தி எழுச்சி இருக்கிறது. ஆனால் இல்லை, இன்னும் நான் என்றென்றும் பயமாகவே இருக்கிறேன் போன்று தெரிகிறது. இல்லை, எனக்கு ஒரு வினாடி கொடுக்கவும். அது போதுமானது என நம்புகிறேன். இதோ இதன் சரி, வா எடுத்துக்கொள். நான்சி, நன்றி. என்ன, நான் பறந்து செல்கிறேன். வா ஈதன், நான் உடன் வெளியே செல்ல விரும்புகிறேன். நீ செய்து விட்டாய் நான்சி. என்ன? ஓ இல்ல, ஒன்கா அதை மீண்டும் செய்கிறார். நீங்கள் வாங்க, இது என் காலனி, அதை எடுத்துக்கோ. பண்ணிடுங்க. ஆஹா, குழந்தை. அவனுக்கு அது தக்கதே. ஓஹோ, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? பல சுவையான பொருட்கள். இங்கே. நான் கதவை கண்டேன், ஆனால் அதை மீண்டும் திறக்க முடியவில்லை. என்னை நாய் வேண்டும். நான் அதை பெறவா? அது சரி. என்ன? அது உண்மையானதல்ல. ஈதன், நீ என்ன செய்கிற? இந்த சுவையான புளித்தூள் கொழுக்கட்டைகளை பாருங்கள். நான் அதை ரொம்ப விரும்புகிறேன். ஏன் வடிவுள்ள வாசனைகள். சரி, நாம் அன்னத்தை பார். அது எங்கே? அது எங்கே? இது சிறுநீர். ஈதன், சாப்பிடுவதை நிறுத்து. நாம சிந்திக்கணும். அங்கே திருக்கிடும் குளிர்பானங்கள் அவன் இருக்கின்றனவா? உள்ளே இருக்கிறான். ஆமாம், நல்லா இருக்கேன். நாங்க எல்லா காக்டன் கேண்டி பூரணமா கரையிறோம். அப்புறம் எல்லா இனிப்பு கிடக்கும் பாரு. எவ்வளோ அழகான சாக்லேட். ஆனால் நாமோடு கண்டுபிடிக்க தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படியா ஒரு நாயை காணலாம்? எதுவும் இல்லையா? மறுமொரு ஸ்னிக்கர், மற்றொன்று டிண்டர். வாங்க, வாத்து எங்க? இன்னொரு ஒண்ணு. இதான் இன்னொரு ஒண்ணு. எனக்கு நீளமும் இருக்கு. நம்மிடம் காடன் கண்டி இல்ல. இதுவாக இருக்க வேண்டும். ஏ, நாம் தான் வாத்தை கண்டுபிடித்து விட்டோம். அப்படியா? இதோ உன் சிறிய பொக்கிஷம். சல்யூட். இங்கிருந்து போவோம். உன்னை பிடிச்சு. அவன் பிடிக்க வருகிறான். சீக்கிரம். ஓட முடியாது. நானும் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறேன். வாங்க, யார் முதலில்? வாங்க. ஏ, நான் மறுமுறை செய்து காட்டினேன், காலணிகளின்றி. ஆனால் நான் செய்தேன். நாம் கதவை திறந்து விட்டோம். வா ஈதன். பை ஒன்கா. ஆஹா, இவ்வாயில் ஒரு கண்ணியாக மறைந்து விட்டது. இப்போது அது பூட்டப்பட்டு விட்டது. நாம என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் இருங்க. நான் இதை பார்க்கிறேன். Super. Your race is its fries. மற்றொரு முறை அப்படி செய்து விடுங்கள். ஆம், நீ செழுமையான ஜீனியஸ் வா இதயத்துல. வாங்க, நீயே வாராயா? உங்கள் பார்வைக்கு நன்றி. போர் வாருங்கள். கதவு வெடிப்பு. ஆஹா, எவ்வளவு அருமை. குரே, சுதந்திரம், ஹம்பீர் மற்றும் சிராரால் என்ன இருக்கிறது பாரு. ஓ, இனிமை. சுதந்திரம் என்ன? நான் சொன்னேனடி, அட, நீ உன்னை ஓட பிடிக்க முடியாது. நான் நான்சி, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, எனக்கு ஒரு சூப்பர் சாப்ஸ் இருக்கிறது. ஜெம், என்னை பிடி. அப்பா, என்ன நடக்கிறது? வாசகர்களே, ரெடிங்க. என்னால் மட்டுமே. ஆமாம், சரி, உன்னை சாக்லேட்டா மாற்றுகிறேன்.
அவர் உண்மையில் செய்யும் சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். ஆமாம், நீ கிளம்பி நான்சி. அவனை பிடிச்சோம். ஹாஹா, கையொடுப்பு. அது இங்கே எனது பலகைகள் இருக்கின்றன. அவை எனக்கு வீடு கட்ட உதவும். இன்னும் கொஞ்சம். மற்றும் அப்பா, சுத்தாக கொயிற்று பாரு. நான் எல்லாவற்றையும் சீக்கிரமா செய்யறேன். பார், விலாச்சு. வா, உன் பேரு கிளைட். நீங்க ஒரு சிகிச்சையை விரும்புகிறீங்களா? நான் முடிச்சு விட்டேன். வேலையை ஏற்கவும். ரொம்ப நன்றி. வாவ், எனக்கு அற்புதமான வீடு இருக்கிறது. இது சிறப்பு. உன் நகங்களை நான் வண்ணமிடட்டுமா? நீ எங்கு போகிறாய்? சரி, அதற்கிடையில் வீடுக்கு வண்ணம் பூசலாம். அதை பாருங்கள், அழகான ஊதா நிறம். இதுவே நான் விரும்பியது. ஆனால் இதில் நான் ஒன்றை சேர்க்கலாம். சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. ஸ்பாஞ்சும் பெயிண்டும் பயன்படுத்தி வீட்டில செங்கல் போலிகையை உருவாக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். பார், ஹூ, நான் சற்று களைப்பாக இருக்கிறேன். எல்லாவற்றையும் மென்மையான இளஞ்சிவப்பு கம்பளமாக மாற்ற ஒரு ரோலர் வேண்டும். கூரையின் மேல் ஒரு மென்மையான இளஞ்சிவப்பு கம்பளம் எனக்கு மிகவும் தேவை. வாவ், அதுவே அழகு. கேடி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஓ, நீ சிக்கி கொண்டாயே. உன்னை உதவுகிறேன். சரி, இன்னும் வீடு அலங்கரிக்க இதை பயன்படுத்தலாம். பருத்திய கூண்டு கவனத்தில் கொள்ளுங்கள். சரி, நன்றாக இருக்கிறது. இப்போது ஜன்னலுக்கு சில மூடிகள் மற்றும் மேலும் விவரங்கள் தேவை. இது ஒரு பூனைக்கால். அருமை, ஆச்சரியம். என்னிடம் இப்படி அற்புதமான கருத்துக்கள் உள்ளன. எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. ஏன் மைக் என்பவரின் நாய் இங்கு இருக்கிறது? அது எனக்கே. அது ஏற்கனவே அற்புதம். முடியாது, அதை இவ்வளவு இலகுவாக விட மாட்டேன். இங்கே ஒரு நாய் தடை சின்னம். நாம் என்ன செய்வது? சரி, முதலில் வீட்டை போடுவோம். எனக்கு தூரிகை இல்லை, ஆனால் கிளைட் எனக்கு ஒன்று கொண்டு வந்தான். நன்றி நண்பரே. இப்போது நமது வீட்டை படம் கொள்ள ஆரம்பிக்கலாம். சரி, சிறந்தது. ஓ இல்லை, கிளைட், அழுக்குடியில கால் வச்சிட்டியே. ஆனா அது பரவாயில்ல. நீ எனக்கு ஒரு நல்ல யோசனையை கொடுத்தாய். நாம உன்னோட காலடி சுவடுகளை வீட்டில போட போறோம். ஹை பைவு, எனக்கும் ஒன்னு இருக்கு. ஆஹா, டென்னிஸ் பந்துகளுடன் ஒரு கூடை. நீ ஆடலாமா கிளைட்? நிச்சயமாக. கிளைட் பந்தை பிடிக்கும் போது நான் இல்லத்தை அலங்கரிப்பேன். ஓ, ஆமாம், இது சரியானது. நன்றாக உள்ளது. இது கிளைடின் பிடிப்புடைய பந்துகள் இருக்கும் இடம். இதோ ஒரு சின்னம். இது ஒரு நாய்க்குடில என்று அனைவருக்கும் தெரியும். தண்ணீர் மற்றும் உணவுக்கான ஒரு குளிர்ச்சி களம். சரி, உருவாக்கலாம் ஒரு சிறிய நீச்சல் குளம். சரி, சாதாரணம். பிடித்த கருவி, பிடித்த பொம்மைகள். எனக்கு எதுவும் தெரியவில்லை. கிளைடு, இங்கு வா. என்ன நினைக்கிற? உனக்கு பிடிச்சதா? அது அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா நண்பரே? இல்லை, நின்று விடுங்கள். என் பூனைக்கு தண்ணீர் பிடிக்காது. நாம் உள்ளே இருக்கலாம். ஆனால் இங்கே வெறுமையாக உள்ளது. முழுவதையும் அலங்கரிப்போம். என்னுடைய விருப்பமான சிவப்பிழை கம்பளி. அது பிடித்திருக்கிறதா? எனக்கும் பிடிக்கும். உனக்கு நகங்கள் அரைக்க வேண்டும் என்று மறந்தே விட்டேன். இதோ சிறப்பு சீப்பு. போதும், பயப்படாமல் இரு. இது நிறைய முடி. ஒரு அழகான மென்திரையை செய்வோம். மேலும் நிறையவற்றை. இங்கு நீ ஓய்வு பெறுவாய். உனக்கு பிடிக்குமா? முயன்று பாரு.
மற்றும் கரகரப்பான கார்லாந்தின் புனிதர்களுக்கு பிடித்த இலைகள் மற்றும் பொம்மைகளை சுவர் அலங்கரிப்போம். எவ்வளவு அழகு! எல்லாவற்றும் ரொம்ப மென்மையாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றன. இப்போது சில ஷெல்களையும் உனக்கு பிடித்த நிறங்களையும் வைத்து வைக்கிறோம். என் குயில் அவற்றின் பெரிய தொகுப்பை கொண்டுள்ளாள். மேலும் நிறைய உடைகள். இது மிக அழகாக உள்ளது. நீ என்ன அறிந்திருக்கிறாயா? அவளை அழகாக ஆக்குவோம். நீலகரையிலேயே அழகான பூனையாக இருக்கிறாய். உள்ளே எல்லாமே அழகாக இருக்கின்றன. நாமும் ஏதாவது செய்ய வேண்டும். லைட், எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது. நீ இங்கே இருக்கிறாய். அற்புதம். அறையை அலங்கரிப்போம். நான் தரையில் ஆரம்பிக்கிறேன். சில நீல டைல்களை வச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு தெரியும். இப்போ நாம் சற்று ஒளிர்ச்சி சேர்க்க வேண்டும். அருமையாக இருக்கிறது. வாவ், அதிசயமாக இருக்கிறது. உன்னை பாரு. அது நீங்களும் உங்களின் குழந்தையும், அதுவும் உங்கள் குடும்பம். சரி, சில அலமாரிகள், சில பொம்மைகள், நீ விரும்பும் அனைத்தும். அந்த கயிறுகளை பார் நண்பா. வாரும், அதை கடி. நல்ல சிறுவன். உன்னுடைய சிறிய படுக்கையை இங்கே வைக்கிறேன். மற்றும் டிவி. கிளைட், வாருங்கள், உன்னை நிமிர்க்கிறேன். நாம் ஒன்றாக டிவி பார்க்கலாம். வாவ், இதோ என்ன இருக்கிறது பார்ப்போம். ஒரு செல்லப்பிராணிகளின் காட்சி. ஓ, மன்னிக்கவும் கிளைட், மன்னிக்கவும். நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன். ஓ, அதைவிட நல்லது. சரியா? சிறப்பு. ஓ நண்பா, இன்று என் பூனையின் பிறந்த நாள் தான். இதை பற்றி நான் எப்படி மறந்துவிட்டேன்? செல்லலாம், கொண்டாடுவோம். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டேன். ஆர்ச்சிட், பிறந்த நாள் வாழ்த்துகள். அதுக்கு நீங்கள் ஒரு விருப்பத்தை செய்யலாம். வாழ்த்துக்கள். இது உங்களுக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது மிகவும் அருமை. ஆனால் மைக் மற்றும் கிளைடே நெகிழ்ச்சியுடனே இருக்கிறார்கள். சரி, அவர்களை அழைப்போம். மைக், எங்களை சந்திக்க வா. உண்மையா? கிளைடு மற்றும் நானும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். ஹாய் பிரான்சிஸ், இனிய பிறந்த நாள். இதோ உனக்கு. இதை நாங்கள் இப்பொழுதே பிடித்தோம். நன்றி. அது கிளைடிரின் யோசனை. பிடித்த வீடு யாருடையது என்பதை எழுதுங்கள். என் சலிப்பு வீடனை எப்படி தான தேற்றமாக செய்ய போகிறான் என்பதும் கூட எனக்கு தெரிய வந்து விட்டது. அழகான இளஞ்சிவப்பு கோட்டையாக மாற்ற முதலில் நான் வீட்டு மீதம் அது இளஞ்சிவப்பாக போட போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அதை பார்க்கும் யாரும் என் சரியான இளஞ்சிவப்பு நிறத்தை பற்றி கவர்ந்திழுக்கப்படும். இதோ என் வீடு இளஞ்சிவப்பாக பொறிக்கப்பட்டுள்ளது. பார்க்கவும். எனக்கு வந்துச்சு. நான் என் வீடு மீது உதடு வடிவமைக்க போகிறேன். முதலில் நாம் ஒரு முறை சலனத்தை வைத்து அதற்கு போட்டு எல்லாவற்றையும் செருகி வைக்கிறோம். ஓ, அதை பாருங்கள். அதுவும் பிங்க். சூப்பர் சாகரை வரிசைகளை பாருங்கள். சூப்பர். இது ரொம்ப அழகா முடிஞ்சது. நீங்கள் மறுபடியும் உடையை மாற்றலாம். கண்ணாடியில பார்ப்போம். வாவ். இப்போது நான் வீட்டை ஒளிவிட போறேன் மற்றும் இந்த அழகான மேகத்தை அதில் சேர்க்க போறேன். எனது கூரைச்சூளையை பாருங்கள். ரொம்தான். இந்த சங்கி அனைத்து மேல் இப்போதைக்கு நாங்கள் இன்றி மாடிக்கண் மீது இளஞ்சிவப்பு பலூன்களையும் பார்பி சின்னங்களையும் இணைக்க இருக்கிறோம். நான் எனக்கு மிகவும் பிடிக்கும். படையாகி போன வீட்டை பாருங்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், சும்மா சூப்பர். ஹை வென்ஸ்டே, என் புதிய வீடு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நேர்மையாக மிச்சமுள்ளவை மரண விதிகள். அடிப்புலத்திலிருந்து என் நண்பர்கள் என்னை இதில் உதவுவார்கள். அம்மையா பிரியவாங்க சாவி நண்பர்களே,
நான் உங்களே அவளை காத்திருக்கிறேன். அது என் பழைய மணமகள் ஜூலி. ஹாய், தயவு செய்து என் வீட்டை அலங்கரிக்கவும். நீங்கள் இனிமையை கையாள முடியுமா? அருமை. இப்பயாவது தொடங்க. வாங்க. போதும் அரை போதும் எதுவும். ஓ, மேலும் இங்கே நான் அவற்றின் சங்கிலியை வைத்துக் கொள்ளலாம். மேலும் என் எலும்புகளை சாப்பிட வேண்டும். அவற்றில் அவ்வளவு சுவை. சரி. ஓ, இந்த ஒன்றால் என்னை சொரிக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு வெண்டையா ரயில்களும் தேவை. அது சூடாகவே நல்லது. இப்போது எனக்கு ஒரு சிறிய கொள்கலன் வேண்டும். ஓப்ஸ், யாரோ அங்கே ஏற்கனவே கிடக்கிறார்கள். நான் செய்ய வேண்டியது காகித தலை திருட்டிகளை அறுக்க வேண்டும். நாங்கள் காஃபின் வடிவத்தை கற்றி அதை கூரைத்துடன் இணைக்கிறோம். அருமை. புதிய பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை எலும்புகள் இருந்தாலும் குறைவே. புதன் சிம்னியிலிருந்து வெளியே வருகிறது. புதன், நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். வாருங்கள், வாருங்கள். நீங்கள் சமைக்கிறீங்க. நீங்கள் ஐரோசிக்டாரிஜ் இந்த மிக்சிங் கிட்ட இக்கணை பற்றி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? Ain't so. Ange cuts his spirit out die. Pretty good and chow. ஸ்டீவ் பால்ஃபரன்ஸ் மீதுள்ள காகத்துடன் செய்ய மணலை கம்பத்தை ஒரு சிறிய அளவு இழுக்கவும். யார்? வாவ், புதன் கிழமை, மிகுந்த குளிரான வீடு. எனக்கு ஒரு ஹை பைப் தரவும். இல்லை, என் வீடு களைப்பானது. என் பிரோன்சஸ் புல்வெளி உள்ளது. பசி அது காலியா இருக்குது. நான் இங்கே ஏதேனும் செய்ய முடியும். ஓ, ஒரு யோசனை வந்தது. நாம் ஆறுதலான ஆடைகளை மாற்றி வீட்டின் முன்புற புல்வெளியை அலங்கரிக்க தொடங்குவோம். செடிகளால் தொடங்கி விடலாமா? எனக்கு இந்த மரம் பிடிக்கும், ஆனால் இது நிச்சயமாக தேவைப்படுகிறது. எனக்கு ஒரு அபாரமான அழகான சிறிய இதயம் கிடைச்சது. இப்ப எனக்கு தேவையானது இதில் மழகாவின் வளர்ந்தலாம். எனக்கு இன்னும் நிறைய யோசனைகள் உள்ள. ஓ, பெயிண்டரை இந்த ஸ்டீவிடிஸ் நீ நகர்ச்சிகளை கூட கொண்டு வந்தேன். ஓ இல்லை, இது வலிக்கிறது. ஆனால் கற்கள் எனக்கு தேவையான விதத்தில் பாய ஒன்று சொருகின. அது அருமை. அம்சம்ஜி குவாக்கி சொல்லி உங்கள் பீச்சராய் பிடித்த உடையில மாறிக்கொள்ளலாம். அழகானது. இங்கு மிகவும் சூடாக உள்ளது. இதை சரி செய்ய வேண்டும். நான் எப்படி என்பதையும் அறிவேன். நான் மாலை பொழுதில் ஒரு சூரிய நிழல் கட்டிலை கட்டலாம். எவ்வளவு அற்புதம். எனக்கு ஒரு குளிர்ச்சி தரும் காக்டெயிலும் இருக்கிறது. இது எவ்வளவு சுவையாக இருக்க போகிறது. மைதானம் எப்படி இருக்குது? உங்களுக்கு அருவருப்பான ஆனால் அழகான புல்வெளிகளை காட்டப் போகிறேன். ஓ, பஸ் 2 கல்லறை கற்களை வைக்கலாம். அது நல்லது. மற்ற கல்லறை கற்களை அடியிலிருந்து எடுக்கலாம். அது மிகச் சிறந்தது. நீ எனக்கு உதவுவாயா? எப்படி என எனக்கு தெரியும். வைக்க வேண்டும். குழிகளை மறக்காதே. இங்கே அருமையாக இருக்கும். இருட்டாக இருக்காதபடி பௌதிக விளக்குகள் வைப்போம். எனக்கு உதவியதில் நன்றி ஜிங். புதன் என்ன பண்றா? எனக்கு பிரம்ம ஆர்வம். அவளை உளவு பார்க்கலாம். வா. எல்லாம் இப்போதே மந்தமான, பயங்கரமான மற்றும் பீதியூட்டும் வகையில் இருக்கிறது. எவ்வளவு ஸ்கெவின்டன்ஸ்க்கு நடுவிலும் அவள் எப்படி வாழ்கிறாள்? ஓ கடவுளே! ஓ இல்லை, அவள் என்னை கவனித்தாள். நீ என்னை உளவு பார்க்கிறாயா? இப்போ எடுக்கட்டும். திரைக்கு அடங்கலா இருக்க வேண்டும். கடினமாக உள்ளது. ஆமாம், எவ்வளவு அருமையான கருப்பு நிறம். தரையை புதியதான பார்க்கலாம். அருமை. நாம் அதை மாற்ற தேவையில்லை. வா பெண்களே, உங்கள் மைதானங்கள் குறிப்பில் பியாரியவை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? அது உதவியானதா? அந்த போட்டு வடிவத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். சிலந்திப்பட்டு ஓவியங்களை சுவர்களில் தொங்க வைத்து எனக்கு பிடித்த வடிவமாக்கும். நீங்களுக்கு தெரியுமா ஏன் அவை எனக்கு பிடித்தவை? சரியான மந்திரத்தை சொன்னால் சிலந்திகள் அவற்றிலிருந்து வெளியே வரும். மேலும் அவை என் நெருங்கிய நண்பர்கள். நிச்சயம். மற்றொரு விஷயத்திற்கு பிறகு So first in Procurix, Beryllium Jamaican Berkeley Celebrani Scorpio. கண்டிப்பாக. ஆஹா, ஹியரிங் சியூர் சினமர்டி. தான் சமர் கார்ல.
Hai Sophie kudarina tova. இது மிக்காமல்ல கார்ல. ஆனால் நான் ரோஜாக்களை வெறுக்கிறேன். உடனே நான் என் குடிசையில் ஒரு இடத்தை பார்ப்பேன். ஆஃப்ரிக்கா என் ஸ்பாசி வாண்டிக்கை. சரி பாஷிங்க ஒரு மாஸ்பனம் கார்லின் சொன்னில்லை. மார்ஷியை மார்பு சிறந்த கடன் கொடுக்க வேண்டியவராகும். கொஞ்சம் பிடித்த விஷயங்களை பரப்புவதற்கு எதுமாக உள்ளது. சில தலைகளுடன் இந்தியாவை இருக்கிறேன். Arrows here Starco. America vertil tier 3 Pomego. Tersinger series like traps and routine. Handle. Array state ninja. அழகாக தெரியவில்லையா? But of course in Harlem. He had courses point more large already. How much salary ya in the Wisharono? He had one different part of sea. Straw. Yasha no stick mark work on Ryanelle. King. Yada the deer and a yakum siade. இல்லையெனில் அது எனக்கு மோசமாக இருக்கும். சில இரத்தம் கழித்த கைப்பட்டைகளை படைப்பேன். உங்களது பேச்சுக்கு நன்றி. டிங், நீர் கிட்டத்தட்ட விடுதலையாகிவிட்டீர். இப்போது போவா செகண்ட் சியர் த்ரைரலோ ஃப்ரை சம்சிசினுவே வழிய வழி கொண்டவை மல்லிகை சார்ந்தே சுவரில் தொங்கணும். ஆப்பது என் குறை அமைப்பாக காட்சியளிக்கிறது. இங்கே வர விரும்புகிறோம். என்ன நடக்கிறது? என்னை அலங்கரிக்க இதுவே நேரம். நான் சுவரில் மேலும் மழை தூவி இதயங்களை கொடுக்கிறேன். மிகவும் கியூட்டாக இருக்கின்றன. ஆயிருக்க முடியாது. நாங்கள் சான்ஸ் போய் நீ ஆண் இதயங்களை தொங்கவிட போகிறோம். அது மாசம் பண்ணுவோம். கியூட். எனக்கு ஒரு நல்ல மேசை தேவை. இங்கே ஒரு கம்பளை மென்மையானது. இங்கே மேசை ஒன்று. Kid from Pretty Con. இப்போ என் பெட்டியை தேவை. அதை சாக்கலாம். ஓ சில ஃப்ரெண்ட் மேக்கப். எக்ஸிஸ் பிரிங்கர் ஐசி சேர்ஜராம். கண்டிப்பாக நான் மேசையை அமைக்கிறேன். அப்போ நகப்பூச்சிகள். சில நகங்களை பூசுவோம். அன்று முடிந்தது. இதே ஃபைடென்ஸ் கைனிஸ்டியர் இந்தியன வெர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சிப்பைஸ் நெக்கு சர்க்கியர்ஸி இந்தர்ஹி நென்சியர் அலங்காரங்களை இட்டுக்கொள்ள போறேன். பூக்கள் என்னவைய சீப்பை என்னை ரொம்ப நேசிக்கிறேன். கிரீடமும் Andrew. Bitches easy parent that neon sykes Victoria. Bush பேசாங்கடி ஒரு உயர் நாற்காலியை வைப்போம். என்று இது ஒஜியோடியில் நிறைய ஃபார்மேட் படங்களை எடுப்போம். ஆஹா ரொம்ப நன்று. என் சைட் சில செல்விகளை சேர்ப்போம். ஹலோ அண்ட் சால்ட்டிங் ட்ரைப் ஃபைன் சர்வீஸ் ஃபானிஸ் அண்ட் ஜெய்சன் ஐஷன் வாங்கி சுற்றி வீடு நெக்ஸ்ட் வந்து பாருங்க. நாங்கள் அலங்கரிச்சு அடுக்கிட்டேன். அவட்ஸ் என்ன அது? எனது தொலைபேசி விசிறியே இல்லை. என்ன ஒரு கனவுக்கு புறம். என்ன செய்ய வேண்டும்? சரியான் நான் படங்களை பார்க்கலாம். எனக்கு ஒரு ப்ரொஜெக்டரும் திரையும் உள்ளது. என் பிடித்த மற்றும் மிகவும் வேடிக்கையான யூடியூப் சேனல். அனைவரும் சந்தாதாரம் செய்து கொள்வதற்கு நான் பரிந்துரைக்கிறேன். பார்பி பரிந்துரைக்கிறாள். ஒரு விஷயம் ஏற்கனவே போரடிக்கிறது. ஹோம் ஆசியன் ஃபார் எங்கே இருக்கிறார்? என்ன வேண்டும்? இருக்கலாம் சார். என்ன வா கொஞ்சம் இருக்கவும். பிரியமாக கூரே புதன்கிழமை ஒப்புக்கொண்டது. அவரும் முன்னை போன்றவர். நீங்க அம்சமன்மையா இருக்கிறீங்க. என்னை புதன்கிழமை நான் முயற்சி செய்கிறேன். ஆஹா இது செம ருசி. நீங்க சூப்பர் குக். உங்களுக்கு தேநீர் ஊற்றுவேன். எனக்கிட்ட மிகவும் ருசியாக இருக்கிற ஒண்ணு இருக்கு. சரி இதோ ஸ்ட்ராபெர்ரி. தேநீர் இல்ல. சரி முயற்சி செய்கிறோம். இது யூடியூப்பில் இன்ட்ராசன் பார்ப்போம். செம்மனாகி ஃபிஷ் மாயிஜி. உண்மையாவே வெகு மகிழ்ச்சியான. எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது.
ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போடப் போகிறேன். நாங்கள் சிறப்பு கார்டுகளை உருவாக்கப் போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய் செய்தி, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ எம். இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அது சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைச்சது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்து விட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செவ்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும், மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. நீங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றால். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு.
அற்புதமான பெருமூச்சு நான் உபயோகிக்க பார்வை அள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி அரேசியோர்டம் during Arachirisaris இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சாக்சி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். அடியா. நீங்கள் இல்லை, அத பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே? அம்மா, இசைக்கான பெரியதா இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஒளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன்.
நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம், உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ். சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம்.